நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் சீனாவும் இணக்கம். உரிய நேரத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குவதற்கு விரைவாக செயல்பட திட்டம். பல்கலைக்கழகங்களின் பரீட்சை நடவடிக்கைகளை இணையதளத்தினூடாக நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் 1 லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கான தொழில் பயிற்சி ஆரம்பம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 94 உயர்வு. நிவர் புயல் அச்சம் காரணமாக தமிழகம் முழுவதும் இன்று பொது விடுமுறை அறிவிப்பு. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி ஒத்துழைப்பு வேலைத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் சீனாவும் இணங்கியுள்ளன. வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான 11வது ராஜதந்திர மாநாடு அண்மையில் இடம்பெற்றது. இதன்போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை இணையதளத்தினூடாக கொண்டு செல்வது சிறந்த பலனை தரும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமர்துங்க தெரிவித்தார். தற்சமயம் இதனூடாக 70,000 விரிவுரைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பல்கலைக்கழக பரீட்சைகளை இணையதளத்தினூடாக நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். வெளிவிவகார அமைச்சு, ஊடக அமைச்சு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கான ராஜாங்க அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் இன்றைய தினம் விவாதம் இடம்பெற உள்ளது. பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9 மணிக்கு மீண்டும் கூட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பல்துறை அபிவிருத்தி செயலணி திணைக்களத்துக்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கு 6 மாத தொழில் பயிற்சியை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பமாக உள்ளது. இந்த பயிற்சி நிறைவில் அவர்களுக்கு NVQ சான்றிதழ் வழங்கப்படும். அவர்களுக்கு 25 தொழில்துறைகளில் 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் 1 லட்சம் குடும்பங்களுக்கு தொழில் வழங்குவது இதன் நோக்கமாகும். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக நேற்றைய தினம் 4 பேர் மரணித்துள்ளனர். இதன்படி கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 94 உயர்வடைந்துள்ளது. கினிகத்தேன பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய ஆண் ஒருவர் சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து ராகம போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். சியம்பலாவே தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய ஆண் ஒருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்தார். கொரோனா தொற்றுடன் சிறுநீரக நோய் காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு 15ஐச் சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவர் ஓமாகம ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்தார். அதேபோன்று பண்டாரகம அட்டுடுகம பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய ஆண் ஒருவர் பானதுரை ஆதார வைத்தியசாலையில் இருந்து IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர்களின் ஒருவர் சிறை கைதி என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புதிதாக 458 கொரோனா தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். நேற்றைய தினம் வரையில் மினுவாங்குட பாலியகுட கொத்தனியின் எண்ணிக்கை 17,436 உயர்வடைந்துள்ளது. வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கையில் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தற்சமயம் வடக்கிற்கான 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தீவகத்தின் வறுமை நிலையில் உள்ள கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஊர்காவத்துறை மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையில் பாலம் அமைத்தலும் உள்ளடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையில் 9,688 குற்றவியல் வழக்குகள் தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அலுவலர் நிஷார ஜெயவர்தன தெரிவித்தார். அத்துடன் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் 4,019 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீதவான் நீதிமன்றங்களில் 2,499 வழக்குகள் குறித்து சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 2012ஆம் ஆண்டில் 2 மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் காணாமல் போனவை தொடர்பில் கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அழைப்பாணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. குமார் வீரராஜ், லலித், குகன் முருகானந்தம் இருவரும் 2012இல் மனித உரிமை தினத்துக்கு முதல் நாள் காணாமல் போயிருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்கள் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை தொடர்ந்து கடந்த வருடம் யாழ்ப்பாண நீதிமன்றம் கோட்டாபே ராஜபக்சவுக்கு அழைப்பாணை அனுப்பியிருந்தது. காணாமல் போன சம்பவம் இடம்பெற்ற வேளை பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றியவர் என்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த அழைப்பாணையை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை தற்சமயம் ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள வர்த்தக சேவையினூடாக காலை 7 மணி முதல் 8 மணி வரை ஒலிபரப்பாகும் சுபாரதி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஊடக அமைச்சு மற்றும் வெளிவிகார அமைச்சின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் ஜகத் பி விஜயவீர நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார். அமைச்சர்களான கேஹலி ரம்புக்குல, தினேஷ் குணவர்தன் ஆகியோரும் வெளிவிகார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ஜெயந்த் கொலம்பகேயும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அவை உள்ளூர் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நீர்ப்பாசன வேலைத்திட்டத்துக்காக இடங்களை பெற்றுக் கொள்ளும் போது அந்த இடத்துக்காக நஷ்டஈடு வழங்கும் வேலைத்திட்டத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்தார். இந்த வேலைத்திட்டத்தினால் காணிகளை இழக்கும் பொதுமக்களின் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உமா ஓய வேலைத்திட்டத்தினால் காணிகளை இழந்த சுமார் 1000 குடும்பங்களுக்கு இதுவரையில் நஷ்டஈடு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் சமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். இதேவேளை உமாஓய வேலைத்திட்டம் அடுத்த வருடம் ஜூலை மாதம் நிறைவு பெறும். இந்த வேலைத்திட்டத்தினூடாக 120 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் வலையமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படும். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. உரிய நேரத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்க முறையான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்தார். 1 மாத காலத்துக்குள் ஓய்வூதியம் பெறும் அரசு பணியாளர்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த நடவடிக்கைகளை ஓய்வூதிய திணைக்களத்துடன் இணைந்து மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். நிவர் புயல் அச்சம் காரணமாக தமிழகம் முழுவதும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதனை அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிவர் புயலாக மாறியுள்ளது. தீவிர புயலாக மாறும் நிவர் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 120 கிலோமீட்டர் முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். சுபீட்சத்தின் நோக்கு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. இதன் கீழ் மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் 341 வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் 1 லட்சம் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படும். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பமாகின்றன. இதற்கான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 5 அணிகள் பங்கேற்கின்றன. போட்டிகளுக்கான வீரர்களை தெரிவு செய்யும் போது 19 வயதுக்கு குறைந்தவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்களும் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை அணியில் புதுமுக வீரர்களுக்கு வழிவகுக்கும் நோக்கத்தினால் லங்கா பிரீமியர் லீக் தொடரிலிருந்து விலகியதாக லசித் மாலிங்க அறிவித்துள்ளார். லங்கா பிரீமியர் லீக் தொடரிலிருந்து லசித் மாலிங்க விலகியதை அடுத்து வெளியான பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது நேரம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியில் இடம்பெறும் புதிய வீரர்களுக்கு உதவ தயாராக உள்ளதாகவும் லசித் மாலிங்க குறிப்பிட்டுள்ளார். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சீனாவின் சயோமி ஸ்மார்ட் கையெழுக்க தொலைபேசி நாட்டின் வர்த்தக சந்தையில் அதிக அளவு விற்பனையாகும்
இரண்டாவது கையடக்க தொலைபேசி ரகமாக காணப்படுகிறது. இந்த வருடத்தின் 3வது காலாண்டு பகுதியில் நாட்டில் அதிக அளவில் விற்பனையாகியுள்ள கையடக்க தொலைபேசியாக சயோமி காணப்படுகிறது. குறிப்பாக MI மற்றும் ரெட்மி ரக தொலைபேசிகளுக்கு அதிக கேள்வி நிலவுகிறது. இந்த தொலைபேசி நிறுவனம் ஹாங்காங் சந்தையில் விசேட வளர்ச்சியை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. களிமண் தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் தற்சமயம் பொருளாதார ரீதியில் வலுப்பெற்றுள்ளனர். குறிப்பாக பியகம, புத்தளம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் களிமண் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் பொருளாதாரம் மேம்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களின் உற்பத்திகள் சுமார் 4,50,00,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. கடல் பிரதேசங்களில் கடும் மழை, கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிவர் சூறாவளி எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் பாரிய சூறாவளியாக விருத்தியடைந்து வடக்கு கரையோரமான இந்தியாவை நோக்கி நகரும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 80 தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை உயர்வடையக்கூடும். வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் இடையிடையே 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் சீனாவும் இணக்கம். உரிய நேரத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குவதற்கு விரைவாக செயல்பட திட்டம். பல்கலைக்கழகங்களின் பரீட்சை நடவடிக்கைகளை இணையதளத்தினூடாக நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் 1,00,000 குடும்ப உறுப்பினர்களுக்கான தொழில் பயிற்சி ஆரம்பம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 94 உயர்வு. நிவர் புயல் அச்சம் காரணமாக தமிழகம் முழுவதும் இன்று பொது விடுமுறை அறிவிப்பு. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.